Fed up on fed up. Fed up, fed up, fed up, fed up, fed up on fed up. ஹே கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமி பார்க்க போகிறோம்னா டொரஹெட்ரோவோட எபிசோட் நம்பர் 6 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தர மறக்காம போய் பார்த்துருங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமிஸ் நினச்சி நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போயிடலாம். எபிசோட் ஓப்பன் பண்ண நம்ம கைமன் என்ன பண்ணுறான், ரெடிமேட் ஃபுட்லாம் வாங்கி அதெல்லாம் சமைச்சு எல்லாத்தையும் பீரெல்லாம் ஊற்றி வச்சிருக்கா. எப்படா இந்த பொண்ணு ஒருவா சாப்பிட ஆரம்பிக்கலாம், பசி வேற எடுக்குதேன்னு பார்த்தா அவனுக்கு தெரியாது இவன் வந்து அந்த என்னோட பிளேஸ்க்கு போயிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே உள்ள போன உடனே அந்த நாய் பொண்ணு கூட சண்டை போடுறான். இவ்வளோ சரியான ஸ்ட்ராங்குன்றதுனால அவளை வந்து ஈஸியாக தாண்டி போக முடியல. இவ கூட ஜெயிக்கணுன்ற அவசியமே கிடையாது. எப்படியாவது இவளை ஏமாற்றி தாண்டி போயிடணுன்ற மாதிரி என்ன பண்ணுறான்னா காலில் ஒரு கிக்கை விட்டுட்டு மூஞ்சில் ஒரு கோடு போடுறா. அப்போ அவளோட கண் ஓட்டை ஆயிடுது. என்ன தெரியும், என்ன அடிச்சிருப்பேன், என்னோட கண்ணையும் ஓட்டை ஆக்கிருப்பேன், வாடி சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மாஸ்க் கட்டு பார்த்தா அதுக்குள்ள அந்த எஸ்கேப் ஆயிட்டிருக்காவ. இந்த பக்கம் இன்னும் மற்றவங்களும் வந்து பார்க்குறாங்க. இவனோட வீட்டுக்குள்ளேயே ஒருத்தர் டோரை யூஸ் பண்ணுறான்னா அந்த அளவுக்கு மேஜிக் யாரா வச்சிருக்கான்ற மாதிரி பார்த்தா அதில் டெவில் சிம்பிள் போட்டிருக்கு. யாரோ டெவிலோட ஹெல்ப்பை வாங்கியிருக்காங்க. யார் உள்ள வந்ததுன்ற மாதிரி டீட்டெயில்ஸை கேட்டுக்கிட்டே இருக்கு. அவனோட அந்த சேவகன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி ரீசுன்றவங்கன்னு கேட்டுக்கு வந்துட்டான்றதை கேள்விப்பட்டோன்ற மாதிரி சொல்ல, எனது ரீசுவை கேட்டு வந்தலாம் உடனடியாக அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை நோக்கி தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இவளும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்த தேடி ஓடிக்கிட்டு இருக்கா. அப்போ அப்படியே அந்த ரீசு இருக்க ரூமை தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான்னா துண்டு துண்டா வெட்டி போச்சுட்டு அவனோட ஃப்ரெண்டு கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, டே என்ன ஆனாலும் நம்ம பாஸை பற்றின இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணாதன்ற மாதிரி சொல்லுவோம். நான் கண்டிப்பாக லீக் பண்ண மாட்டேன், அதெல்லாம் விடு. உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எனக்கு தெரியும் நீ வந்து என்ன கொல்லும் போது பார்த்துருப்பேன்னு சொல்லி என்னை கொண்டது யாருன்றத ஒழுங்கா உன் வாயை திறந்து சொல்லிடு, இல்லைன்னா உன்னை என்ன பண்ணு எனக்கே தெரியாதுன்ற மாதிரி அவன் மிரட்டிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம நிக்காடோ என்ன பண்றான், ஒரு ரூமா போய் பார்க்கறான். அந்த மேன்ஷன் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால எங்க அந்த பையன் இருக்கான்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. அப்படி தேடிக்கிட்டே இருக்கும்போது தூரத்துல இருந்து பார்த்தா அந்த ஃப்ளோர்ல அவன் இருக்கான். கரெக்டா அவனை கண்டுபிடிச்சிட்டோம்டா, மார்க் வேற இருக்குது அவன் கண்ணில், இவன் தாண்டா அந்த ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஜம்ப் பண்றதுக்கும் இந்த பக்கம் ஏன் கதவை தந்துட்டு வரதுக்கும் கரெக்டா இருக்கு. வந்த உடனே நம்ம நிக்காடோ என்ன பண்றான், அவன் கையை பிடிச்சி தர வலிக்கலாம் ட்ரை பண்றான். இந்த பக்கம் ஏன் பிடிச்சிக்கிறான். அப்படி பிடிச்ச உடனே யாரா நீ அப்படின்ற மாதிரி கேட்க, நான் யாருன்னு இருக்கிறது இருக்கட்டும், நான் நீ சாவடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிக்காடோ என்ன பண்றான்னா அந்த என்னோட மூஞ்சில ஒரு பஞ்சு கொடுக்குறா பாருங்க. அச்சடிக்கு அவன் பல்லெல்லாம் உடச்சுன்னு ரத்தம் பொல பொலன்னு ஊத்துது. இதை பார்த்த நம்ம மிஷின் வந்து நிக்காடோ போடுறதுக்காக வரான். அவகிட்ட வந்து அவன் தப்பிச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் எனக்கு பொல பொலன்னு ரத்தம் ஊத்துது. அவனோட ரத்தத்துல இருந்து மஷ்ரூம் முளைக்குது. என்ன தைரியம் வந்து என்னையே அடிச்சிருப்ப பரதேசி நாயே சாவுடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மேஜிக்கை யூஸ் பண்றான். அதை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த இடம் ஃபுல்லா அந்த புகை பரவுது. மாட்டிங்கன்னா கண்டிப்பா உயிர் போடுன்னு நினைச்சேன். நம்ம நிக்காடோ என்ன பண்றான், அங்கிருந்து தப்பிச்சு வந்துடுறான். அந்த ரீசு வந்து அவளால தூக்கிட்டு வர முடியல. அதுக்கு முன்னாடி இவன் வந்து அந்த மாதிரி மேஜிக் யூஸ் பண்ணிட்டான் இல்லையா, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அதில் மாட்டிக்கூடாது வந்துட்டு இருப்பா. அப்படியே மேலே காட்டுறாங்க. அந்த ரூம்ல பாத்தீங்கன்னா அந்த ரீசு பையனுக்கு ஒன்றும் ஆகலை. ஏன்னா அவன் பாடியில் ஓடுற மேஜிக்கும் இந்த எண் போட்டது இல்லையா, அதனால அவனுக்கு எதுவும் ஆகலை. ஆனால் மற்றவங்க எல்லாருமே மஷ்ரூம் மாறிட்டு இருக்காங்க. யாருன்னா அந்த துண்டு துண்டா வெட்டி வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, அவன் மூஞ்சில மஷ்ரூம் மலிச்சிட்டு இருக்கு. என்னை எப்படியா காப்பாத்துறான்ற மாதிரி கத்துக்கிட்டே இருக்க. டே எனக்கு தெரியும்டா, நம்ம கில்டுல இருந்து தான் யாரோ என்ன கொல்ல ட்ரை பண்ணாங்கன்னு. அவன் கண்ணில் கிராஸ் மார்க்கை பார்த்தேன். அது யாருன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேன் இல்லையா, செத்து போடா நாயன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அங்கே விட்டு போயிடுறான். அப்படியே அந்த ரூம்ல நாய் வர வந்து பார்த்தா ஃபுல்லா மஷ்ரூம் வளர்ந்துருக்கு. எங்கடா செம்பாய் எங்கடான்ற மாதிரி சுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த பக்கம் நடா நம்ம எபிசு ஃபூஜிட்டா இருக்கானுங்க இல்லையா, அவங்களும் மஷ்ரூமா மாறிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம இன்னும் மஷ்ரூம் மாறிட்டு இருக்கான். பாதி உடம்பு மாறிடுச்சு. முதல்ல போயிட்டு அந்த எண்ணெய் தடுன்ற மாதிரி சொல்ல அவன் இன்னமும் கக்கிட்டு தான் இருக்கான். தலைமையில நொங்குன்னு ஒரு அடி அடிச்சு அவனை மயக்க அடிக்க வச்சு இந்த மேஜிக்கை அந்த பொண்ணு வந்து ஸ்டாப் பண்ணி விடுறான். அப்படியே நம்ம நிக்கேடோவை தான் காட்டுறாங்க. அங்கிருந்து தப்பிச்சு அப்படியே இவங்க தங்கியிருக்க பிளேஸுக்கு தான் போறான். போன உடனே கதவை தட்டி தொம்முன்னு கீழே வந்துடுறா. வெளியே வந்து நம்மால் பார்க்கறான். பார்த்த உடனே அவனுக்கு ஒரு ட்விஸ்ட். என்னடான்னா இவன் முதுகுல பார்த்தீங்கன்னா பெருசா ஒரு மஷ்ரூம் வளருது. இவளுக்கும் அந்த மேஜிக் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது அறுத்து இடு, இல்லைன்னா மேஜிக் என் உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுன்ற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இவனும் அதை கட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அந்த என்னோட பிளேஸ் தான் காட்டுறாங்க. இந்த ஷின் இருக்கான் இல்லையா, அவன் வந்து முக்காவாசி வந்து மஷ்ரூமா மாறிட்டான். அவன் சாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நாய் பொண்ணு அவளோட மேஜிக் யூஸ் பண்ணி அவனை ஹீல் பண்ணிட்டு இருக்கா. மயக்கத்திலிருந்து தெளிஞ்ச எண் வந்து எங்கடா அந்த பொம்பளைன்ற மாதிரி தேடிக்கிட்டே இருக்க. அவளை காணவே காணும். ஒருவேளை இந்த மஷ்ரூமா மாறிட்டு இருப்பாளோன்ற மாதிரி ஐயோ என்னோட பெட்டு எங்க பான்ற மாதிரி கத்த. அந்த பெட்டு வந்து பயந்துட்டு அங்கே ஒழிஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா இது மாறிடுச்சுன்னா திரும்பி எப்படி மாத்துறதுன்னு. நல்ல வேலை இதுக்கு ஒன்றும் ஆவலையான்ற மாதிரி பார்த்துட்டு இந்த பக்கம் பார்த்தா நம்ம எபிசும் ஃபுஜிட்டா ரெண்டு பேரும் மஷ்ரூம் ஆயிட்டு எனக்கு தண்ணி வேணும் இருக்கானுங்க. அப்படியே அவங்க எல்லாருமே ஹீல் பண்ணிட்டு இருக்கா. நம்ம நாய் இப்படி ஹீல் பண்ணிட்டு இருக்கும் போது கட் பண்ணி ஹோல்ல இருக்க அந்த ஹாஸ்பிட்டல் தான் காட்டுறாங்க. நம்ம நிக்கேடோவை காப்பாற்றுறது கஷ்டமாயிடுச்சு போல. அந்த மஷ்ரூம் இவன் கட் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். ஆனால் கட் பண்ணும்போது நிறைய ரத்தம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா, நம்ம ப்ரொஃபசர் இவன் போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ப்ரேவை கொடுத்துருப்பாரு. இந்த ஸ்ப்ரேக்குள்ள மேஜிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கா, அது மூலமா டோர் ஓப்பன் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாரு. அதை யூஸ் பண்ணி டோரை ஓப்பன் பண்ணி ஹோலுக்கு மறுபடியும் வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கான். வந்த உடனே நம்ம டாக்டரும் ப்ரொஃபஸரும் சேர்ந்து இவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து எப்படியோ காப்பாற்றி விட்டுருக்காங்க. ஆனால் ஜஸ்ட் மிஸ் பண்ணி கூட்டு வரலாம், அவளுக்கு என்ன இருக்குன்னு தெரியாதுன்ற மாதிரி சொல்லவும் டாக்டர்
உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அந்த பையன் இருக்கான் பாத்தீங்களா, உடம்பு ஃபுல்லா ஸ்டிச் போட்டு வச்சோமே, அவன் வந்து இப்போ திரும்பியும் சுத்திக்கிட்டு தான் இருக்கான். இவனோட தலைய கூட அவன் தான் எடுத்தான்ற மாரி சொல்லு. ஓ! அவனா? அப்படின்ற மாரி சொல்றாங்க. உங்களுக்கு அவன தெரியுமான்ற மாரி கேட்க, அந்த விஷயம் நடந்து 10 வருஷம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்து போடுறாங்க. அந்த பையன் 65 பேர் மர்டர் பண்ணிட்டு இங்கேருந்து போனதா வந்து ஒரு நியூஸ் இருக்கு. இப்ப அவனோட ஹிஸ்டரிய சொல்றாங்க. அந்த பையன் பாத்தீங்கன்னா, அப்பா வந்து நார்மலான ஒரு ஹியூமன் தானா, ஆனா அம்மா வந்து ஒரு சார்சரர். அவங்க 2 பேருக்கும் பொறந்த பையன் தான் இவன். இவனுக்கு ஃபர்ஸ்ட் மேஜிக்லாம் யூஸ் பண்ண முடியாதனாலும் ஹாஃப் பிளட்டட், பாதி பிளட் வந்து ஹியூமனோடது, பாதி பிளட் வந்து சார்சரரோடது. அப்படியே மறைச்சு தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, அந்த காலம்னா அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி சார்சரர்ஸ்லாம் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமென்ட் பண்ண வராங்க இல்லையா, அது பிடிக்காத மக்கள்லாம் சேர்ந்து ஒரு கேங் உருவாக்கி இருக்காங்க, நெய்பர்ஹுட்னு சொல்லி. அந்த நெய்பர்ஹுட் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, சார்சரர்ஸ் எல்லாம் கொன்னு அவங்களோட தலையெல்லாம் எடுத்து அங்க ஒரு ரிவார்டு மாதிரி கலெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. இந்த மாதிரி அங்க ஒரு பெரிய கேங்கே உருவாகி ரெசிஸ்டன்ட் கும்பல் மாதிரி சுத்திட்டு இருந்திருக்காங்க. அப்படியே அவனுக்கு சுத்திட்டு இருக்கும்போது தான் இந்த சின்ன இருக்கான் இல்லையா, அவனோட அம்மாவும் ஒரு சார்சரன்றதை கண்டுபிடிச்சு அவனை போட்டு தள்ளிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கூட தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். அப்படி வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது, அவன் கை கட்டாயி ரத்தம் ஒழுகுது. அந்த ரத்தம் ஒழுகும்போது அதுல அந்த பிளாக் பார்ட்டிகல்ஸ் மேஜிஷியன்ஸுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய அந்த சக்தியை வந்து அந்த மேனேஜர் நோட்டீஸ் பண்ணிடுறாரு. பண்ண உடனே என்ன பண்றாருன்னா, அந்த நெய்பர்ஹுட்டுக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. ஏன்னா இன்ஃபார்ம் பண்றது மூலமா ஒரு காசு கிடைக்கும். என்ன பண்றாங்கன்னா 10 நிமிஷத்துல அங்க வந்து சேர்ந்துறானுங்க. வந்த உடனே இவனை போட்டது தான் ட்ரை பண்றானுங்க. இவனை வந்து தப்பிச்சு போக சொல்லிட்டு அவங்க அப்பா அவங்கள பிடிச்சிட்டு இருக்க, அவங்க ஒரு சாசர் எல்லாம் கிடையாது, தப்பா எடுத்துக்காதீங்க, அவங்க அம்மா தான் சாசரா இருந்தாங்க, நான் ஒரு மனுஷன் தான், எங்க 2 பேருக்கும் பிறந்த வந்தான் அவன், அவனால மேஜிக் யூஸ் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்ல, எனது அவங்க அம்மா சாசரரா அப்படின்னா நீ ஒரு மந்திரவாதியை தான் கல்யாணம் பண்ணியா அப்படின்னா குப்பையை கிளீன் பண்ண வேண்டிய நேரம் இதுன்ற மாதிரி அவன் கையை பிடிச்சி அவனை தூக்கிட்டு போயிடுறாங்க. அன்னைக்கு நைட் என்ன ஆகுதுன்னா, ஷின்பை வந்து ஊர் ஃபுல்லா சுத்தி பாக்குறான். இவனை பிடிக்கிறதுக்கான போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க. இதுக்கு மேல இந்த ஊர்ல நம்மளால இருக்க முடியாது, அப்பாவை கூட்டிட்டு இன்னைக்கு ராத்திரி இங்க இருந்து கிளம்பிடுவோம்னு சொல்லிட்டு அவங்களோட ரூமுக்கு போய் பாக்குறான். உள்ள போனா லைட்லாம் ஆஃப் ஆயிருக்கு. ஒரே ஒரு இடத்துல மட்டும் லைட் பிளிங்காய் எரியுது. அந்த இடத்துல பார்த்தா அவங்க அப்பா இருக்காரு. ஆனா என்னன்னா இறந்து போயிருக்காரு. கட்டி போட்டு யாரோ கொடுமை பண்ணி சாவடிச்சிருக்காங்க. அதே இடத்துல அந்த நெய்பர்ஹுட்டை சேர்ந்த ஒரு 3 பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. பொடி பசங்கனாலே இப்படிதான்டா, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் உங்க அப்பனை போட்டு தள்ளிட்டேன். அடுத்தது உன்னை கிளீன் பண்ண வேண்டிய நேரம் தான். டேய் இவனை தூக்கிட்டு போய் எரிக்கலாமா, இன்னைக்கு இவனை வச்சு ஜும்பா டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாம் இவனை சேர்ந்து கொல்றதுக்கு தான் வந்துட்டு இருக்கானுங்க. அவங்க அப்பாவோட சாவை பார்த்துட்டு டென்ஷன் ஆன ஷின் என்ன பண்றான், முறை ஒரு சுத்தி எடுத்து அவன் கிட்ட வர ஒரு இந்த நெய்பர்ஹுட்டை சேர்ந்த மண்டையிலே இறக்குறான். அவன் செத்த பிறகு இன்னொருத்தவன் அடிச்சு கீழே தள்ளுறான். கீழே தள்ளின உடனே உன்னை முடிச்சு உரன்ற மாதிரி கத்துக்கிட்டே இருக்க, முதல்ல நான் உன்னை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் காலில் ஒரு ஓட்டையை போட்டு அவன் தலையை பிச்சு விட்டுறான். அந்த 3 பேரையும் அதே இடத்துல வச்சு கொண்டுறான். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா கொலை பண்றான். அந்த ஃபீல் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட் அப்படியே நிக்கவே இல்லை. கொன்னவனை வந்து தேடி நிறைய பேர் போயிருக்காங்க. போன எல்லாருமே போனமா தான் திரும்பி வந்தாங்க. இந்த விஷயம் 3 மாசமா தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது. ஏகப்பட்ட பேர் உயிர் இழந்துகிட்டே இருந்தாங்க. அப்படிப்பட்ட நாள்ல தான் நானும் ப்ரொஃபஸர் ஹாஸ்பிட்டல்ல இருந்தோம். ஏதோ ஒரு சத்தம் கேட்டுது. போய் பார்த்தா இந்த ஷின் தான் அங்க இருந்தான்னு சொல்றாங்க. அந்த ஷின் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, அவனோட கையை அவனே வெட்டிட்டு இருக்கான். எதுக்காக மேஜிக் பவர்ஸை யூஸ் பண்ணோம்னா அதுக்கு டிஃப்ரெண்டான வெயின், அதாவது நரம்பு இருக்கு பாத்தீங்களா, ஒரு சில நரம்புகள்ல மட்டும்தான் அந்த ஸ்மோக் வருமா. அந்த நரம்பு எதுன்னு தேடி கண்டுபிடிச்சி அது வழியா தான் இவன் வந்து அந்த ஸ்மோக்கை வெளியிடணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, கையெல்லாம் துண்டுதுல வெட்டி அதுல எந்த வெயின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கான். உனக்கு வந்து அப்படி பார்க்கணும்னு ஆசையா இருந்தா நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றேன், ஆனா வலி பயங்கரமா இருக்கும், பரவாயில்லையான்ற மாதிரி கேட்க, என்னை போட்டு கொடுத்தா உங்களுக்கு பணம் கிடைக்கும், நீங்க போட்டு கொடுக்க போறது இல்லையான்ற மாதிரி அவன் கேட்கறான். அதெல்லாம் எனக்கு பிடிக்காதப்பா, எனக்கு இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதா பிடிக்கும்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போய் உட்கார வச்சு அவன் கையில பார்த்தீங்கன்னா விளையாண்டுகிட்டு இருக்கான். எந்த நரம்புல அந்த ஸ்மெல் எல்லாம் வருதுன்ட்டு. அனஸ்தீசியா வேணாமான்ற மாதிரி கேட்க, எப்பா நான் கையே துண்டா வெட்டி போட்டிருக்கேன், இதுக்கு மேலே எனக்கு எதுக்கு பண்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கான். டேய் நீ கொலையை நிறுத்தியே ஆகணும்டா, அவங்க அப்பா மேல இருந்து வருத்தப்பட மாட்டாரா, கொஞ்சமாச்சு வந்து நல்ல பையன் நடந்துக்குன்ற மாதிரி சொல்ல, இதுக்கு மேல நான் நல்லவனா வந்து எனக்கு என்ன அவார்டா கொடுக்க போறீங்க, நான் எப்பயும் போல என்னோட கணக்கை தீக்க தான் போறேன், தீக்கிற வேலையை மட்டும் பாருங்கன்ற மாதிரி சொல்ல, அந்த ப்ரொஃபசர் என்ன பண்றாருன்னா ஒரு வெயினை கண்டுபிடிக்கிறாரு. அதுல இருந்து ஸ்மோக் வர ஆரம்பிக்குது. இது மூலியமா உன்னோட மேஜிக் யூஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லவும் அவனோட வெட்டுப்பட்ட கைகள் எல்லாம் எடுத்துட்டு வராங்க. இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை திரும்ப எனக்கே ஒட்டிடுங்கன்ற மாதிரி சொல்ல, ஒட்டினாலும் ஒர்க் ஆகாத தம்பி, அழுகி போயிடும்ன்ற மாதிரி தான் அவர் சொல்றாரு. அதுக்கு என்ன சொல்றான்னா, சாசரஸோட உலகத்துல மேஜிக்கை யூஸ் பண்ணி கைகளை வந்து ஒன்று சேர்க்கிற இது இருக்கா, அதை வச்சு நான் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது, நீங்க ஒட்டி மட்டும் விடுங்கன்ற மாதிரி சொல்லவும் இவரும் ஒட்டி விட்டுறாரு. அப்படியே கிளம்பி போறான். உனக்கு இவ்வளவு ஹெல்ப் பண்ண இல்லையா, அவனோட மேஜிக் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு காமிக்கிறேன்ற மாதிரி தான் நம்ம ப்ரொஃபசர் கேட்கறாரு. அதுக்கு இவன் என்ன சொல்றேன்னா, ஓகே நான் காமிக்கிறேன், அதுக்கு முன்னாடி முடிக்க வேண்டிய பிசினஸ் இருக்கு, அதை நான் பார்த்துட்டு வரேன்ற மாதிரி அவன் போறான். இப்படி போகும்போது ஒரு குழந்தை வந்து அங்க கியோஸை வித்துட்டு வருது. அதுகிட்ட திருடிட்டு ஓடிடுறான். பார்க்கறதுக்கு நம்ம நிக்காடோ மாதிரி தான் இருக்கு, ஆனா யாருன்றது தெரியல. அப்படியே ஓடினவன் என்ன பண்றான்னா, கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு மிகப்பெரிய இன்ஃபர்மேஷன் வருது. என்னன்னா அந்த நெய்பர்ஹுட் கேங் இருக்கு பாத்தீங்களா, அதை சேர்ந்து ஒரு 45 பேரை எவனோ ஒருத்தர் துண்டு துண்டா வெட்டி போட்டிருக்கான்னு சொல்லி அவங்க எல்லாம் கூட்டு வராங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, அந்த 45 பேர் உயிரோடு இருக்காங்க துண்டு துண்டா வெட்டின பிறகும். ஓ இதுதான் மேஜிக்கா, இதுதான் அவனோட மேஜிக்னு நினைக்கிறேன். அவன் ப்ராமிஸ் பண்ண மாதிரி அவனோட மேஜிக்கை நமக்கு காட்டிட்டான். ஆனா இவங்களுக்கு எப்படா ட்ரீட்மெண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு அப்ப எமர்ஜென்சி வார்டுன்னு சொல்லிட்டு ஒன்னு வந்து உருவாக்கியிருக்காங்க. அதில் தான் இப்ப நம்மளும் பார்ட் டைமா ஜாப் வந்து பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த நெய்பர்ஹுட் கேங்கே வந்து கலைச்சிட்டாங்க. சாசரஸ்க்கு எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களோட உண்மையான பவர் எல்லாருக்குமே தெரிஞ்சுது. அதனால எல்லாருமே அடி பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆனா அப்பவே நினைச்சேன், அவனை காப்பாத்தி விட்டதுக்கு பாத்தீங்களா எப்படி சுத்திக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு, அவன் ஒரு நல்ல டீசென்டான அடல்ட்டாவே வளரலன்ற மாதிரி சொல்ல, எனக்கு அப்பவே தெரியும்பா, அதெல்லாம்
இதெல்லாம் சாதாரணமான விஷயம் விட்டுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. கைமான் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இங்க மழை பெய்யுது இல்லையா ஹோல்ல, இந்த மழை வந்து சாசரஸ்க்கு ஆகவே ஆகாது, இது பட்டுதுன்னா அவங்க வீக் ஆயிடுவாங்கன்ற மாதிரி சொல்றாரு அவரு. இப்ப அப்படியே ஹாஸ்பிட்டலுக்குள்ள நம்ம நிக்காட படுத்திருக்க ரூமை தான் காட்டுறாங்க. அவ எழுந்துக்கிறா. எப்பா இப்பதான் எழுச்சேனா தூக்கமா வருதுன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்க. திடீர்னு அவள் லபோதிபோன்னு கத்த ஆரம்பிக்க. என்னடா பார்த்தா ஜன்னல்ல இருந்து யாரோ அவனை எட்டி பாக்குற மாதிரி இருக்கு. உடனே நம்ம ஆட்கள் வந்து வராங்க. அங்க நம்ம ஆள் வந்து சாப்பாடு எடுத்துட்டு வரா. என்னமா கத்திட்டு இருக்கன்ற மாதிரி கேட்க, ஜன்னல்ல யாரோ என்ன பார்த்தா மாதிரி இருக்குன்ற மாதிரி தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். ஓ அப்படியா, அதெல்லாம் விடு, நான் உனக்கா கியோசா செஞ்சு எடுத்துட்டு வந்திருக்கு, அதை சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தா அதை எத்தி சாப்பிட ட்ரை பண்றா. கேவலமா இருக்குது, கருகி போயிருக்குது, உள்ள இருக்க மீட் வேகவே இல்லை. எவ்வளவு கேவலமா செஞ்சிருக்கேன்ற மாதிரி சொல்ல, என்னமா நான் செஞ்ச சாப்பாடு உனக்கு பிடிக்கலையான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. சரின்னு சொல்லி ஃபுட்டையும் ஆர்டர் பண்ணி அவளுக்கு வாங்கி தரா. எப்பா இங்க சென்டர்ல இருந்து ஃபுட் வருமே, எதுக்கு வரலையான்ற மாதிரி கேட்கவும், இங்க வந்து முதல்ல வந்துட்டு இருந்து நிறைய பேஷண்ட் இருந்ததுனால, ஆனா இப்ப பேஷண்ட்ஸ் ரொம்ப கம்மி ஆயிட்டாங்க, அது காரணம் என்ன, நீங்க தான் போய் சாசரஸை கொன்றீங்க இல்லையா, அதனால எக்ஸ்பெரிமெண்ட் யாரும் கம்மியா தான் பண்ணிட்டு இருக்காங்க, அதான் விஷயம்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பீஸா வாங்கி கொடுக்குறாங்க. அவளை அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே அவங்க வெளியே வராங்க. நம்ம ப்ரொஃபசர் என்ன பண்றாருன்னா, ஒரு சீட்டு மாதிரி இருக்கு, அதை எடுத்து நம்ம மாட்கில கொடுக்குறாரு. இது என்னன்னு உனக்கு தெரியுதான்னு சொல்லி, என்னன்னா பெரிய பெரிய சாசரருக்கு டெவிலுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது ஒரு பாஸ் மாதிரி கொடுப்பாங்க, இது மூலியமா அவங்களை மீட் பண்ணலான்ற மாதிரி சொல்ல, ஆமா இது எதுக்கு நிக்கைடோ கையில இருந்தது, வேற என்னப்பா, அவளே ஒரு சாசரர் தான், எனது சாசரர் தான், என்ன டாக்டர் நீங்களும் காமெடி பண்றீங்க, இந்த மொட்டை மண்டே தான் அப்படி சொல்றான், நீங்களே என்ன இப்படி சொல்றீங்கன்ற மாதிரி சொல்ல, தம்பி அது உண்மைதான், பொய்லாம் கிடையாது, நான் அவளை வந்து 2 பேரும் ஆபரேஷன் பண்ணோம் இல்லையா, அவளோட மொத்த பாடியும் நான் பார்த்தேன், மனுஷங்களோட பாடிக்கும் சாசரஸோட பாடிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, நீ இப்போவாச்சும் உண்மையை தெரிஞ்சுக்கோன்ற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை உடைக்கிறாரு. உடச்ச உடனே நம்மளால என்ன பண்றான், அலறச்சின்னு ஓடுறான். எதுக்குடா ஓடுறான்ற மாதிரி கேட்டா, யாரோ கத்துற சத்தம் கேக்குதுன்னு மேல போய் பார்த்தா நம்ம நிக்காடவை காணோம், எவனோ தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் ஜன்னல் வழியா. அவன் அப்படியே துரத்திட்டு பின்னாடியே ஓடுறான். எங்கடா ஓடுற பரதேசி நாயை, நில்றான்னு சொல்லிட்டு அவன் அந்த மழையில ஓடுறான். நிக்காட வந்து எதுவுமே பண்ண மாட்டான். இப்பதான் நம்ம ஆளுக்கு ஒன்று புரியுது, அவர் வந்து சொல்லியிருப்பா இல்லையா, இந்த மழை வந்து சாசரருக்கு வந்து வீக் ஆயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் அவன் வந்து எதுவுமே பண்ணாம இருக்கா. அப்படியே என்ன பண்றான், நம்ம ஆள் வந்து மயக்கமாயி விழுந்திருப்பான், மெமரிஸ் எல்லாம் எழுந்திருப்பான்னு சொல்லிட்டு ஒரு சந்து காட்டிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த சந்துக்கு போறான். டே இது ஒரு டெட் எண்ட், இங்க மாட்டிக்கினியான்ற மாதிரி உள்ள போய் பார்த்தா அந்த இடத்துல ஒரு சாக்காடு இருக்கு, அதுக்குள்ள பூந்துட்டு இருக்கான். தெரியும் இவனு உள்ள இறங்குறான். உள்ள இறங்கின பிறகுதான் ஒரு டெஸ்ட் கொடுக்குறாங்க. யாரோ வந்து இவன் அடிக்கிற மாதிரி இருக்கு. யாருடான்னு பார்த்தா ஒரு பூச்சி மனிதன். என்ன தெரியுதோ என்னைய அடிப்போ, அவனை போட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து அடிச்சா கத்தியே உடஞ்சிது. அவன் பாடி சரியான ஸ்ட்ராங்கா இருக்கு. டம்மால போட்டு பரட்டி அந்த சாக்காடிக்குள்ள அடிக்க, உள்ள போய் பார்த்தா நிறைய பொணங்கள்லாம் மிதந்துட்டு இருக்கு. இப்பதான் எனக்கு ஒரு விஷயமே புரியுது, நிறைய பாடிஸ் வந்து மிஸ்ஸிங் ஆகுது. அதுக்கான காரணம் என்ன, இந்த சாக்காடு எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த பூச்சி மனிதன் என்ன பண்ணிடுறான்னா, நம்மளோட கையை கடிச்சு அந்த கறியை அப்படியே தின்னுகிட்டு இருக்கான். அப்படி தின்னும் போது இவன் கிட்ட இருந்து நம்மளால தப்பிச்சு ஓடிடுறா, இடம் இவனை சாவடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தா அங்க ஒரு டோர் இருக்கு. அந்த டோருக்குள்ள நம்ம நிக்காடவை எவனோ ஒருத்தன் கடத்திட்டு வந்துட்டு இருக்கான். அவன் கத்த ஆரம்பிக்கிறான், எங்கடா என்னோட ஜெம் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கதவை தந்துட்டு நம்மால் உள்ள வந்துட்டு, என்ன தெரியும் தான் எங்களோட கால் மேலே கை வைப்பா, என் ஃப்ரெண்டு மேல கை வச்சிட்டியாடா, உன்னை சும்மா விட மாட்டான்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி அவன் கத்திட்டு இருக்கான். டே ஜான்சன் இவனை புடின்ற மாதிரி சொல்ல, அந்த பூச்சி மனிதன் வந்து நம்மால பிடிச்சிக்கிறான். இவன் எதுக்காக நம்ம நிக்காடவை பிடிச்சிருந்தானா, சாசரஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து மனுஷங்க மேலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணும்போது அவங்க பாடியில பிளாக் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குமா, அதை யூஸ் பண்ணி மேஜிஷியனா மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு எவனோ சொல்லியிருக்கான். அதனால அதை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணியிருக்கான். நம்மளும் மேஜிக்கால அஃபெக்ட் ஆயிருக்கா இல்லையா, முதல்ல ஊந்துலேருந்து எடுக்கிறேன். ஆனா இந்த நிக்காட பொண்ணுக்கு எதுக்காக இல்ல, அவளும் மேஜிக்கால அஃபெக்ட் ஆயிருக்கா இல்லையா, அவளோட பாடியில இதை காணமேன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு தெரியாது ஒரு சாசரர்னு சொல்லி. பைத்தியக்கார அந்த பிளாக் பால்ல ஒரு வேஸ்டேஜ் தான்டா, அதெல்லாம் சும்மாடான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அதை நம்புற மாதிரியே இல்ல. அப்ப என்ன பண்ணிடுறான்னா, கத்தி எடுத்து அவன் காலை 2 வெட்டிட்டு அதுல ஒரு பீஸ் எடுத்து தூக்கி போட்டு, போ ஜான்சன் அது புடின்ற மாதிரி சொல்ல, அந்த நாயும் பார்த்தீங்கன்னா அதை சாப்பிடறதுக்காக ஓடுது. இப்ப கீழே விழுந்தவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்கா இருக்கான் போல. அந்த பிளாக் பால்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அவன் லைட்டா பேச ஆரம்பிக்கிறான். நான் உன்னை பார்த்தேன் அன்னைக்கு, நான் சாக்கடையில இருந்து வெளியே வரும்போது உன்னை பார்த்தேன் அன்னைக்கு, உனக்கு முகம் இருந்தது, இந்த முகம் இல்ல மனுஷனோட முகம் இருந்தது, அந்த பொண்ணும் அங்க இருந்தான்ற மாதிரி சொல்ல, எனக்கு மனுஷ முகம் இருக்கும்போது நீ பார்த்த எப்படி இருந்தானா, நிக்காயிடும் அங்க இருந்தால எப்படி இருந்தாவ, யார் என்ன மாத்தனா சொல்றான்ற மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா மயக்கமாயி செத்து போயிடுறாங்க. அந்த பிளாக் பால்ஸை கன்சியூம் பண்ணனால இறந்துட்டான் போல. இப்போ அந்த பாடியை அப்படியே ஃப்ளோருக்கு மேலே எடுத்துட்டு வந்த உடனே நம்ம டாக்டரும் ப்ரொஃபஸரும் பார்க்குறாங்க. இந்த மாதிரி ரூமர்ஸை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுனால எத்தனை உயிர்கள் லாஸ் ஆகுது. இங்கே இருக்க மனுஷங்களாம் மெஜிஷியன் ஆகி ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிற வெறும் ஏமாற்றம் தான். இந்த மழையில் இன்னும் நினைக்க தேவையில்லை, நிக்காடு இன்னும் வீக்காயிடுவா, இந்த கொடையை வச்சுக்கோன்ற மாதிரி ப்ரொஃபஸர் கொடுக்க அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பார்ட்டில் வந்து புரியலனா மறக்காம அதை மென்ஷன் பண்ணுங்க, நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாடா பை பாய்.